ஃபோக்கஸ் என்னன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகணும், மறுரூபம் ஆகணும். இந்த வேதத்திலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் தர முடியும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நமக்கு என்ன ஆகாது, லைஃப்பில் நமக்கு பத்தாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும். இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்றது ஒரு தகவல், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்ற இந்த தகவலை நீ அறிந்துக்கிட்டதுனாலேயே அவரோட நேசத்தை நீ அனுபவிக்கிறேன்ற அர்த்தம் இல்லை. அப்போ இயேசு உன்னை நேசிக்கிறாருன்ற தகவல் முக்கியமா, இல்லை உன்னை நேசிக்கிறாருன்றதை நீ அறிந்துக்கிறது வேறு. நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட், நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். நாலேஜ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். தகவல் எதை கொண்டு வரும், அறிவை கொண்டு வரும். அறிவு தப்பா, நான் அறிவு தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நோயிங். அறிவு இருக்கிறதுனாலே நீ அதை அறிந்திருக்கிற அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்போ தேவன் உன்னை நேசிக்கிறார், God loves you. இது இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட தகவல். அதை தெரிஞ்சுக்கிறது வேற, ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறாருன்றத நீ அனுபவிக்கிறது வேற. இங்கே தகவல் பரிமாற்றம் செய்கிற ஒரு இடம் அல்ல, அந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறது எவ்வளோ நிஜமோ உங்களால் தொட்டு பார்த்து என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. அதை விட ஜீசஸ் இஸ் ரியல். இப்போ நான் இங்கேருந்து பேசும்போது நான் தகவலாக பேசலை, நான் அதை அனுபவித்து பேசுகிறேன். அவரை உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லலை, உணர்றது வேறு, அனுபவிக்கிறது வேறு. நான் அவரை என்ன பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ். ஹி இஸ் ரியல். சொன்ன காற்றை பார்க்க முடியாது, ஆனால் இந்த காற்றினால இருக்கிற விளைவுகளை பார்க்க முடியும்.